அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு கோபிநாத் சார் அவங்கள தெரிஞ்சிருக்கும். இங்க "நீயா ஷோ" அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இங்க எப்படி கோபிநாத் சாரோ, அதே மாரி யுஎஸ்ல ஜிம்மி கிம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஆங்கர் இருக்காரு. அவரு வந்து நைட் 11:30 அதாவது யுஎஸோட டைம் படி பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் டைமுக்கு 11:30 சென்ட்ரல் டைமுக்கு பார்த்தீங்கன்னா 10:30 பிஎம் அந்த டயத்துக்கு நைட்டு வந்து ஒரு காமெடி ஷோ பண்ணுவாரு. மண்டேல இருந்து தர்ஸ்டே வரைக்கும் ஒரு காமெடி ஷோ பண்ணுவாரு. அந்த ஷோல வந்து அவரு ஹில்லரி கிளின்டன் மாக் பண்ணியிருக்காரு. அத கலாய்ச்சிருக்காரு. ஜோ பைடன் அவங்கள கலாய்ச்சிருக்காங்க. அவரோட வயசு, அது மட்டும் இல்லாம அவருக்கு அப்ரூவல் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 40% தான் இருந்திருக்கு. நம்மளோட பிரதமருக்கு பாத்தீங்கன்னா 70% கிட்ட இருந்திருக்கு. அந்த மாதிரி அவரோட அப்ரூவல் ரேட்டிங்லாம் வச்சு கலாய்ச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய பொலிட்டிக்கல் காமெடியும் பண்ணியிருக்காரு, அட்டையர் பண்ணியிருக்காரு. ஸோ மட்டும் இல்லாம மோஸ்டா வந்து காமெடி மட்டும் தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி என்ன பண்றாரு, சார்லி கிர்க் இவர் தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் வந்து அவரை சுட்டு கொண்டாங்க. அவரை பத்தி நம்ம இன்னும் வீடியோ போடல, யார் வந்து அவர் கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. நான் அவரை பத்தி நான் வீடியோ போடல. ஆனா ஒரு 2, 3 நாள் கழிச்சு ஒரு டீட்டெயிலான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர வந்து சுட்டுக் கொன்னோனே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு அத சுட்டுக் கொன்னோனே, யுஎஸோட ஃபிளாக் வந்து அந்த ஒயிட் ஹவுஸ்ல வந்து கொஞ்சம் பாதியா இறக்கி வச்சிருந்தாங்க. அவர் வந்து ஒரு யுஎஸ் காங்கிரஸ்மேனும் கிடையாது. அதாவது இங்க இந்தியா படி பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பி கூட கிடையாது. அவர் வந்து ஒரு சாதாரண ஆள், ட்ரம்பின் ஆதரவாளர். ஸோ அங்க வந்து அந்த டெமோக்ராட்ஸ் மத்தியில வந்து ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. உங்களோட ஆதரவாளரா இருக்கலாம். ஒரு ஃபேமஸான பொலிட்டிஷியனா இருக்கலாம். ஒரு யங்ஸ்டரா இருக்கலாம். ஒரு எனர்ஜெட்டிக்கான யங்ஸ்டரா இருக்கலாம். ஆனா வந்து அதுக்காக நீங்க ஒயிட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய கொடியெல்லாம் வந்து ஏன் வந்து இறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து அவங்களோட அரசியல். ஆனா ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஒரு யங்ஸ்டர் ஆனா நல்லா எனர்ஜெட்டிக்கான யங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கும். அது வந்து யாரும் வந்து மாற்று கருத்து சொல்லவே முடியாது. அவர் இறந்து ஒரு 2, 3 நாள் கழிச்சு போய் ட்ரம்ப் அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. சார் சார்லி கிர்க் இறந்துட்டாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? முதல்ல நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு எப்படி சார் ஃபீலிங் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் போயிட்டு கேட்கறாங்க. கேட்டவுடனே அதுக்கு ட்ரம்ப் சொல்றாரு, நான் இப்ப வந்து ஐ அம் ஃபீலிங் குட். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்கோட இனாகிரேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு விஷயத்த இங்க இங்க இருக்கிற விஷயத்த வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அமித்ஷா அவங்கள எடுத்துக்கோங்க, நரேந்திர மோடி அவங்கள எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். அமித்ஷா அவங்க டக்குன்னு இறந்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி அவங்ககிட்ட போயிட்டு ஒரு 2, 3 நாள் கழிச்சு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் போயிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே, "சார் நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? உங்க கூடயே இத்தன வருஷமா இருந்திருக்காரு" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் நல்லா இருக்கேன்ப்பா. அந்த பார்லிமெண்ட் பார்த்தீங்களா? அந்த பில்டிங்க நான் இப்படி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அதோட அழக ரசிச்சுட்டு இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கோக்குமாக்கா ஒரு பதில் சொன்னா, எப்படி வந்து இன்டர்நேஷனல் மீடியாவே வந்து கலாய்க்குமோ, அதே மாரி தான் வந்து ஜிம்மி கிமெல் அப்படின்றவரு இந்த ட்ரம்ப் வச்சு சொன்ன விஷயத்த வச்சு கலாய்ச்சிருக்காரு. ஸோ கலாய்ச்ச உடனே என்ன, அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2003ல வந்து ஏபிசி அப்படின்ற சேனல்ல வந்து இந்த ஷோ பண்ணிட்டு இருக்காரு. ஏபிசி அப்படின்ற சேனல்ல வந்து மெயினா வந்து இந்த ஸ்ட்ரீம் ஆகும். அவர் வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுட்டு அந்த ஷோ வந்து பண்ணிட்டு நெறைய மீடியா ஹவுஸஸ்க்கு வந்து வித்துருவாரு. ஸோ வந்து ஏபிசி அப்படின்றவங்க வந்து பெரிய லெவல்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு சீரியல் எடுத்துட்டு சன் டிவினா சன் டிவில மட்டும் தான் வரும். அ கே டிவினா கே டிவில மட்டும் தான் வரும். கே டிவில சீரியல் வராது. விஜய் டிவின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில மட்டும் தான் வரும். ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க ஒரு ராதிகா மேடம் ஒரு சீரியல் எடுத்து சன் டிவில ரிலீஸ் ஆகுது. கே டிவில ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவில ரிலீஸ் ஆகுது. எல்லா டிவியுமே அதுக்கு ரைட்ஸ் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ஒரு காமெடி ஷோ அது. ஸோ அது எல்லா சேனலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து சோனி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யுஎஸ்ல ரிலீஸ் ஆகி 12 ஹவர்ஸ் கழிச்சு இங்க வந்து சோனி லைவ் வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாரி கலாச்சிருந்த விஷயத்த வந்து ரிப்பப்ளிக்கன் ஆதரவாளர்கள் என்ன செய்றாங்க, அத வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு என்ன நீ எங்களையே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏபிசி அப்படின்ற நிறுவனம், அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீம் பண்ற மத்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு அழுத்தம் குடுக்குறாங்க. குடுத்தோனே என்ன, நாங்க இந்த ஷோ வந்து இப்ப ஸ்ட்ரீம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஜிம்மி கிம்மல் அப்படின்றவரு நம்ம இங்க பார்த்துருவோம் மகாராஷ்டிரால ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன்லாம் வந்து சிஎம் கலாய்ச்சிருக்காரு அப்படின்றதுனால, அந்த அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியனே பண்றது ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே மாரி ஒரு விஷயம் இப்ப ஜிம்மி கிம்மல் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அது வந்து இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா இருக்காரா அப்படின்ற மாரி உலகம் முழுக்க வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சவங்கலாம் வந்து ட்வீட்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? டீட்டெயிலா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். யாரும் வந்து அந்த நரேந்திர மோடி, அமித்ஷா விஷயத்தலாம் வந்து என்ன கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த விஷயம் டீட்டெயிலா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டேன். எனக்கே வந்து புரியல. ஒரு 4, 5 தடவ வந்து விஷயத்தலாம் வந்து அந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சது. இந்த வீடியோ ஏன் போடல? அவர் பேசுற வீடியோலாம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ட்வீட்டோட லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ அந்த நீங்க லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, அவர் பேசின வீடியோ இருக்கும். அத நீங்க போய் பாருங்க. நான் இந்த யூடியூப் சேனல்ல போடல. ஸோ வந்து போட்டு எதுக்கு எனக்கெல்லாம் வந்து எதுக்கு ஸ்ட்ரைக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அத போடல. லிங்க் இருக்கு. கீழ நீங்க அந்த ட்விட்டரோட லிங்க் அந்த போஸ்டோட லிங்க் இருக்கு. நீங்க அதுல போய் பார்த்தீங்கன்னா, அவர் பேசின வீடியோ இருக்கும். ஸோ நீங்க அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ யாரும் அதில் கோச்சிக்க வேணாம். அப்படி எதுவும் கோச்சிக்கிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் நானு அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.